இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ரிச்சி நகரத்தினுடைய கேத்தரின் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இவர் பிறந்தது இத்தாலி தேசத்தில், வாழ்ந்தது எல்லாமே 16வது நூற்றாண்டு 1522 ஆண்டு ஃப்ளாரன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நகரத்தில் மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை என்று அறியப்படுகிறார். ஆனாலும் அன்புமிக்கவர்களே, செல்வ செழிப்புல பிறந்தாலும் வளர்ந்தாலும் இவருடைய இதயம் என்னவோ இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்ற வேண்டும் என்கிற ஆவலோடு இருந்த ஒரு காரணத்தினால் துறவு சபையில சேர்ந்து இவர் ஒரு துறவியாக தன்னையே உருவாக்கி கொள்கிறார். இயேசுவினுடைய பாடுகளை சிந்தித்து தியானிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தார் இந்த புனித கேத்தரின். வியாழக்கிழமைகளில் தொடங்கி வெள்ளிக்கிழமை முழுவதும் அவர் இயேசுவின் பாடுகளை தியானித்த அந்த ஒரு நேரத்தில் உண்மையாகவே இயேசுவினுடைய பாடுகளை உணர்கிற ஒரு பாக்கியத்தை இவர் பெற்றிருந்தார் என்றும், இதனுடைய ஒரு காரணமாக பலர் இவரை சந்திக்க வருவதும் இவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதுமாக இருக்கிறார்கள். ஆயர்கள் மற்றும் கர்தினால்மார்கள் இவருடைய ஆலோசனையை கேட்டு ஜெப உதவியை கேட்டு வந்த நேரத்தில் இவருடைய சபையினுடைய அருட்சகோதரிகளே இவரை நம்பாமல் இவரை பற்றி ஏளனமாக பேசி இவர் இயேசுவின் பாடுகளை வைத்து ஏமாற்று வேலை செய்கிறார் என்று இவரை ஒதுக்கவும் அல்லது இவரை பற்றி விமர்சிக்கவும் செய்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இருந்தாலும் இயேசுவின் மீது இருக்கிற அன்பில் கொஞ்சம் கூட குறையாமல் தொடர்ந்து இயேசுவினுடைய பாடுகளை தாட்சியோடும் எளிமையோடும் இவர் மேற்கொண்டார் என்றும், அதனுடைய ஒரு பரிசாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 5 காயங்களை இந்த அருட்சகோதரி கேத்தரின் அவர்களுக்கு அருள் வரமாக கொடுத்தார் என்றும் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய இந்த 5 காய வரத்தை பெற்ற இந்த புனிதியானவள் இயேசுவின் பாடுகளோடு தன்னுடைய வலியையும் வேதனையும் ஒப்பு கொடுத்து இயேசுவுக்காக கடைசி வரையில அவர் அந்த இயேசுவின் பாடுகளை ஏற்ற ஒரு அருட்சகோதரியாக வாழ்ந்து இயற்கையாக மரணமடைந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த ரிச்சி நகரத்தினுடைய புனித கேத்தரின் இயேசுனுடைய 5 காயங்களை வரமாக பெற்ற இந்த புனிதனுடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்க்கையில நாம் தவறாக விமர்சிக்கப்படுகிற பொழுது அல்லது தவறாக குற்றம் சாட்டப்படுகிற நேரத்தில் அல்லது மற்றவர்களால் இழிவாக நம்முடைய விசுவாசத்திற்காக நடத்தப்படுகிற நேரத்தில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்களை இறைவனுடைய பாடுகளோடு இணைத்து வாழ நம்ம முயற்சி செய்கிற பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த புனிதையினுடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்முடைய நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் எதிர்நோக்குக்கும் ஒரு புத்துணர்ச்சியை தருகிற ஒரு அழகான செய்தியை தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு யூதர், பிறப்பால் ஒரு யூதர். யூத மக்களுடைய சட்டங்களையும் யூத மக்களுடைய அந்த வழிமுறைகளையும் பின்பற்றுகிற ஒரு மரபு யூதர் என்று கூட இவரை நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இன்றைக்கு நாம் வாசிக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர் சீதோன் என்கிற ஒரு பகுதிக்கு செல்கிறார். அந்த தீர் சீதோன் என்கிற பகுதியானது யூதர்களுக்கு சொந்தமான பகுதி அல்ல, புறவினத்தார் வாழுகிற ஒரு பகுதி. புறவினத்தார் வாழுகிறார்கள் என்றால் அவர்களுக்கான வழிபாட்டு முறை, அவர்களுக்கான கலாச்சாரம், அவர்களுக்கான மொழி இருக்கிறது. அந்த தீர் சீதோன் என்கிற அந்த புறவினத்து மக்கள் வாழ்கிற பகுதிக்கு நம்ம ஆண்டவர் செல்லுவதே தான் வந்திருப்பது அல்லது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி என்பது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானது என்பதை முதலில் தெளிவுபடுத்துகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த உலகத்தால் ஒதுக்கப்பட்டிருந்தாலும், உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தாலும், குரலற்றவர்களாக இருந்தாலும் இறைவன் நம்மை தேடி வருகிறார் என்கிற முதல் அழகான செய்தியை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு நாம் வாழுகிற பகுதிக்கு நம்மை தேடி வருகிறார். இரண்டாவது, அங்கே வாழ்ந்த ஒரு கிரேக்க, சீரிய, பெனிசிய இனத்து பெண் ஒருவேளை கைம்பெண்ணாக இருக்கலாம், கணவனை இழந்தவராக இருக்கலாம். தன்னுடைய மகளுக்கு தீ ஆவி பிடித்திருப்பதை கண்டு இயேசுவிடத்துல தன்னுடைய மகளை குணப்படுத்துமாறு கேட்கிறார். அந்த பெண் இயேசுவிடத்துல வருவது என்பது தன்னுடைய இனத்து மரபுகள் அல்லது தன்னுடைய இனத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய மகளுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடும் நோக்கத்தோடும் தாழ்ச்சியோடும் எளிமையோடும் அவள் நம்பிக்கையோடும் இயேசுவிடத்தில் தன்னுடைய மகளுக்கு குணமளிக்குமாறு இயேசுவிடத்தில் கேட்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய நம்பிக்கையை சோதிக்கும் பொருட்டாக தான் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டவன், என்னுடைய பணி முதலில்
இஸ்ரேல் மக்களுக்கு தான். ஆகவே குழந்தைக்கு வைத்திருப்பதை நாய்களுக்கு யாராவது எடுத்து போடுவார்களா என்று புறவினத்து மக்களை நாய்கள் என்று யூதர்கள் கருதுவது வழக்கம். அதை நினைவுபடுத்துகிற வகையில தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து, என் பிள்ளைகளுக்கு தான், யூதர்களுக்கு தான், இஸ்ரேல் மக்களுக்கு தான் என்னுடைய பணி முதலில், நாய்களுக்கு இரண்டாவது தான் அப்படி என்று அவளுடைய நம்பிக்கையை சோதிக்கும் பொருட்டு கேட்ட அந்த நேரத்தில் அந்த பெண் மன வருத்தம் அடையாமல் இயேசுவை பார்த்து, அந்த குழந்தைகளுக்காக வைத்திருக்கிற அந்த ரொட்டி துண்டுகள் மேஜையிலிருந்து கீழே விழுகிற நேரத்தில் அந்த ரொட்டி துண்டுகளையாவது அந்த நாய்க்குட்டிகள் ஒண்ணுமே அப்படி என்று சொன்ன உடனேயே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணினுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் விடாமுயற்சியையும் தாட்சியையும் அங்கிருப்பவர்களுக்கு உறக்க சொல்லுவது போல, நீ இப்படி சொன்னதால் இப்பொழுது நீ போகலாம், நோய் அல்லது தீ ஆவி உன் மகளை விட்டு நீங்கிற்று அப்படி என்று அதே இடத்துல இன்ஸ்டன்ட் அப்படின்ற ஆங்கிலத்தை சொல்லுவார்கள். இயேசு சொன்ன அடுத்த கணமே மகளை விட்டு பேய் நீங்கிற்று அல்லது மகள் குணமடைந்தாள் என்கிற ஒரு அழகான செய்தியை தான் செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, அந்த கிரேக்க பெனிசிய இனத்தினுடைய அந்த பெண்ணினுடைய நம்பிக்கை, தாட்சி, எளிமை, விசுவாசம், விடாமுயற்சி தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதுமையை அந்த குடும்பத்திற்கு செய்திருக்கிறது. 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு ரிசப்ஷனுக்கு ஒன்றுக்கு சென்றிருந்தேன். அதாவது திருமுழுக்கு பெற்ற இரட்டையர்களுடைய ரிசப்ஷன். அது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், நமது பங்கை சார்ந்தவர்கள் தான். அங்கே நான் சென்ற பொழுது ரிசப்ஷன் மண்டபத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைகளில் 2 குழந்தைகளை வைத்திருக்கிற மாதிரி ஒரு படத்தை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியம். இது மாதிரி நான் ஒரு படத்தை இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஒரு குழந்தையை இயேசு கையில் வச்சிருப்பாரு, அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியை தோல் மேலே சுமந்திருப்பாரு. இந்த படத்தில் 2 குழந்தைகளை இயேசு கையில் வைத்திருப்பது போல ஒரு படம். என் லைஃப்ல நான் முறை அந்த படத்தை நான் பார்க்குறேன். உள்ள போய் உட்காந்துட்டு, 2 குழந்தைங்களா பேப்டிஸ்ட வாங்கினது, 2 குழந்தைகளை இயேசு கையில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த குழந்தைகளுடைய தாத்தா பாட்டி மற்றும் உறவினர்கள், ஆமாம் ஃபாதர், 2 குழந்தை தான், ரொம்ப வருஷம் கழிச்சு கடவுள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தம்பதியினரையும் அந்த கிறிஸ்தவ குடும்பத்தையும் பற்றி அவருடைய நண்பர்கள் 2 பேர் என் பக்கத்தில் அமர்ந்திருந்து என்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை ஃபாதர், 15 வருடம் ஃபாதர், இவர்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். நம்முடைய கோயிலில் தேர் சுமந்து அழுது ஜெபித்து விடாமுயற்சியோடு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை ஃபாதர், 15 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். 15 ஆண்டுகளுடைய காத்திருப்பின் ஒரு பரிசாகத்தான் 2 அழகான குழந்தைகளை இறைவன் அவர்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் என்று. அன்புமிக்கவர்களே, அந்த குழந்தைகளுக்காக நான் ஜெபித்த நேரத்தில் அந்த பெற்றோர்கள் மற்றும் தாத்தா பாட்டி உறவினர்களுடைய நம்பிக்கைக்காக நான் இறைவனுக்கு நன்றி சொன்னேன். ஏனென்றால் நம்மில் பலருக்கு என்னத்துக்கு போய் ஜெபிக்கணுமா, ஜெபிச்சானா எல்லாம் நடந்துருமா, கோயிலுக்கு போகிறதால எல்லாம் நல்லது நடந்துருமா, தேர் தூக்குனா எங்களுக்கு நல்லது நடந்துருமா, மெழுகு திரிகளை ஏற்றினா நல்லது நடந்துருமா, மாதாவுக்கு பொருத்தின வச்சா எல்லாம் நடந்துருமா, அல்லது உபவாசம் இருந்தால் நல்லது நடந்துருமா, அப்படி என்று அவநம்பிக்கை மிகுந்த ஒரு சந்ததியினராகத்தான் நாம கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம், இன்றும் இப்பொழுதும் நாம் வாழுகிற நம்முடைய பகுதியில் நாம் கண்கொண்டு பார்க்கிற அளவுக்கு இறைவன் அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அதற்கு சாட்சி 3 நாட்களுக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை நான் சென்று நன்றியறிதல் ஜெபம் செய்த இந்த குடும்பம். ஆகவே அன்பு மிக்கவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் உறவுகளே, உங்கள் குடும்பத்தில் அதிசயம் நடக்க வேண்டும் என்றால், உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால், அந்த சபைக்கு ஓடுறோம், இந்த சபைக்கு ஓடுறோம், அங்கே புதுமை நடக்குதான், இங்கே புதுமை நடக்குதான் அப்படி என்று நீங்கள் எங்கும் செல்ல தேவையில்லை. உங்களுடைய பங்கு ஆலயங்களுக்கு செல்லுங்கள். பங்கு ஆலயத்தில் திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கிற இறைவனை பார்த்து உங்கள் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். அன்னை மரியாளுடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபியுங்கள். புனிதர்களுடைய சமூக உறவை மதித்து அவர்களுடைய பரிந்துரையும் கேட்டு மன்றாடுங்கள். நிச்சயமாக நீங்கள் வியக்கும் வண்ணம், உங்கள் கண்கள் பார்க்கும் வண்ணம் இறைவன் உங்களுடைய குடும்பங்களுக்கும் அதிசயங்களை நிகழ்த்துவார். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக அது நடக்கும். ஆகவே இந்த அருமையான நாளில் அந்த பெண்ணுக்கு இருந்த நம்பிக்கை, விசுவாசம், எதிர்நோக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்க இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.